அனு ஸ்டைல்ஸ் மற்றும் பைசன் கிளீன் அண்ட் ஹாப்பி லிவிங் வழங்கும் வா தமிழா இணைந்து வழங்குவோம் சியர்ஸ் மியூசிக் பவர்ட் பை மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். Montra Electric Super Auto. Associate sponsors VVD Priyam Salt, Ganesh Vilas Kallam Mitai Madurai. Jewelry partner Malabar Gold and Diamonds. பொதுவாகவே ஆண் பெண் உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்பா பொண்ணு, அம்மா பிள்ளை, அண்ணன் தங்கை, இது மாதிரியான நிறைய உறவுகள் அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த உறவு முறைகள்லேயே ஒரே ஒரு உறவு முறை தான் ரொம்ப தனித்துவமான ஒரு உறவு முறை. இந்த அப்பாவும் பொண்ணும். இந்த அப்பா பொண்ணுக்கு ஏன் தனித்துவமான ஒரு பேர் வந்துச்சு, ஏன் இதை மட்டும் ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் எல்லாரோடையும் சண்டை போடுவான். அம்மாவோட சண்டை போடுவான், பொண்டாட்டியோட சண்டை போடுவான், பெரியம்மாவோட சண்டை போடுவான், சித்தியோட சண்டை போடுவான். எதில் நிற்கிற யாருன்னு பார்க்காம எல்லாரோடையும் சண்டை போட்டு ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோடையே அந்த சண்டை நடக்கும். ஆனால் சண்டைன்னு வந்தால் அங்கே சரணடைகிற ஒரே இடம் எங்கன்னா மகள்களோட தான். உங்ககிட்ட சண்டை வேணாமா, நான் சமாதானமாக போயிடுறேம்மா, ஆளை விட்டுருமான்னு சொல்கிற ஒரே இடம் மகள்கள் கிட்ட தான். குறிப்பாக ஆண்கள் தோற்று போகிற இடமும் அதுதான், தோற்று போய் ஜெயிக்கிற இடமும் அதுவாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு நம் பாத்திமலாவில் பேச போகிற தலைப்பு ஆண் தேவதைகளாக இருக்கும் அப்பாக்கள் வெர்சஸ் அவர்களின் செல்ல மகள்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்க, பெண் பிள்ளைகள் பிறந்த உடனே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு விதமான அந்த ரியாக்ஷன் இருக்கும். ஏன்னா என்ன குழந்தை அப்படின்னு வெளிநாடுகள்ல எல்லாம் முன்னாடியே நீங்கள் பார்த்துற வாய்ப்பு அங்கே இருக்குது. நம்ம ஊரில் இன்னும் சஸ்பென்ஸ் தான். அப்போ ஒரு ஈகர்னஸ் இருந்திருக்கும். கடைசி நாள் வரைக்கும் அந்த டெலிவரி ரூமுக்கு போய் உள்ளுக்குள்ள ஐசியூ வார்டில் இருந்து தூக்கிட்டு வந்து என்ன குழந்தைன்னு அதை சொல்லுவாங்கன்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல. அதே நேரத்தில் அது ஆணா பெண்ணா அதை சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லா குடும்பத்திலும் இருந்திருக்கும் இல்லையா. நீங்கள் சொல்லுங்கள், பெண் குழந்தை பிறந்தவுடன் ஒரு அப்பாவாக உங்களிடம் இருந்த எதிர்பார்ப்பு என்ன, குடும்பங்கள் வச்சிருந்த எதிர்பார்ப்பு என்ன? நான் விலங்கியல் ஆசிரியர். நான் எம்எஸ்சி எம்எட் எம்பில் முடிச்சிருக்கேன். நான் வந்து ஆக்சுவலாக பையன்தான் பிறக்கணும்ன்ட்டு எதிர்பார்த்தேன். 3rd month 4th monthல ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். டேஸ் வந்து கம்மியாக இருந்தால் பொண்ணு பிறப்பாங்க, டேஸ் அதிகமாக இருந்தால் ஆம்பளை பசங்க பிறப்பாங்க. அது என்னுடைய லாஜிக்கு. விலங்கியல் பாடம் எடுத்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து பிஹேவியரெல்லாம் பார்த்து கண்டிப்பாக பொண்ணு தான் பிறப்பா அன்ட்டு எங்கள் மனைவி சொன்னாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா எங்கள் மனைவி தான் என்ன சொல்கிறாங்க, பொண்ணை தான் டெலிவரி பண்ணாங்க. உங்கள் ரிசர்ச் ஃபெயில் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஆம்பளை பையன் தான் பிறக்கணும்னு தான் நினச்சோம். ஆனால் முதல்ல பொண்ணாக பிறந்துச்சு. எங்கள் குடும்பத்தில் எல்லாவங்களும் ஆம்பளை பையனுக்கு தான் ஆசைப்பட்டாங்க. முதல்ல வைஃப் எப்படி இருக்காங்க அப்படின்னு தான் கேட்டேன். குழந்தைய விட்டுட்டேன் நான் ஃபர்ஸ்ட்ல. அவன் என்ன கலகலன்னு சிரிச்சுட்டு இருக்கா அப்படின்னாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆண் குழந்தையா இருந்தா என்ன, பெண் குழந்தையா இருந்தா என்ன, இல்லை பையன்தான் பிறப்பான்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி ஒரு வேளை பையன் பிறந்திருந்தா அந்த சாஃப்டர் சைட் டுவர்ட்ஸ் விமன் ஒன்று இருக்குது, அது வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட நடந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், எப்போ நான் பீரியட்ஸ் ஆகி அம்மான்னு சொல்லி போனேன்னே எனக்கு ஞாபகம் இப்போ வரைக்குமே இல்லை. விவரம் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போவேன். 3 நாளுமே அவர் தான் பார்த்துப்பாரு. நாள் ரொம்ப வலிக்கும், நைட்டெல்லாம் தூங்காமல் ஹாலில் உட்காந்து அழுவேன். அவரும் பக்கத்தில் தூங்காமல் விடிய சுடு தண்ணி போட்டு கொடுத்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துருப்பாரு. மேபி பையன் பிறந்திருந்தா அவருக்கே தெரிஞ்சிருக்காதோ அந்த ஒரு விஷயம், அவர் எனக்கு கேர் பண்ணுறது அப்படின்னு ஃபீல் ஆகுது. இவருக்கும் தெரிஞ்சிருக்காது, வீட்டில் இருக்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஓ இவர் இதுக்கு இவ்வளோ ஒரு எமோஷ்னலி டவுன் ஆகுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு குழந்தை பிறந்தபோது நானே கொஞ்சம் வளர்ந்த குழந்தையாக தான் இருந்தேன். எனக்கு 19 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. லவ் மேரேஜ். என் கூட படித்த பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பெண் பிள்ளையா ஆண் பிள்ளையான்லாம் பார்க்கல. என் ஒய்ஃப் ஏதாவது கேட்கும்போது கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 19 வயசுனா அன்ரேஜில் கல்யாணம் பண்ணிட்டீங்களா சார்? போதும் சார், ஏன் சார் வேணும்? இல்லை நான் டக்குன்னு கொஞ்சம் கவனிக்கல. ஸ்பீடாக சொல்லிட்டு போகிறேன்ல சார். நீங்கள் ஸ்பீடாக நோட்டீஸ் பண்ணக்கூடாது, ஸ்பீடாக சொல்லிட்டு போகிறேன். ஓகே. 19லயே பண்ணிட்டேன் சார். 19லயே பண்ணிட்டேன். கூட படித்த பொண்ணு. பட் என்ன படிக்கும்போது படிக்கணும், படிக்கலைன்னா அது பெரிய சிரமமாக இருக்கும். அந்த தவிர எப்பயுமே யாரும் பண்ணக்கூடாது. நான் படிக்கிறேன்னு இன்ன வரைக்கும் வருத்தப்படுறேன். என்னோட ஒய்ஃபோட ஸ்டடீஸும் போயிடுச்சு. அது 2 சேர்த்து என் பிள்ளைங்களுக்கு கொடுக்குன்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு பையன் தான் பிறந்தாரு. அவர் வந்து என்னோட வாழ்க்கையோட முதல் சந்தோஷம், என்னோட முதல் சிரிப்பு. ஃபஸ்ட்டு பையன் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆகிடுச்சு. பனிக்கூடத்தில் தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் 2 days ஆகிடுச்சு. டெலிவரி ஆகிடுச்சு. பையனை வந்து கையிலேயே நான் வாங்கலை. ஏன்னா அப்போ நானும் சின்ன பையன் தான், எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஆமாம், ஸ்கூல் முடிஞ்சவனே கல்யாணம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இன்னும் காலேஜ் படிக்கிற பையன் தான் இருக்கீங்க. காலேஜ் டைம் இல்லை இப்போ அப்படி தான் இருக்கிறீங்க பார்த்தா. சார் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ வச்சுருக்கு சார். ஓகே. 2வது வந்துட்டு அடுத்த 1 வருஷத்துலேயே மறுபடியும் பொண்ணு பிறக்கிற டைமுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தி போய் கீழே அட்மிஷன் போட்டு வரதுக்குள்ளேயே குழந்தை பிறந்துருச்சுருந்தாங்க அப்படின்னா, நல்லா பாருங்கள் அது ஏன் குழந்தை தானே அப்படின்னு. ஏன்னா பையனுக்கு 2 நாள் ஆகிடுச்சு. இது எப்படி டக்குன்னு பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாங்கவே இல்லை.
அப்புறம் கையில் வாங்கினேன். வந்துட்டு விவரிக்கவே முடியாது. என்னோட முதல் சந்தோஷம் என் பையனாக இருந்தாலும் அது பொண்ணு பிறக்கும்போது நமக்கான ஒரு பொறுப்பு தானாக அந்த படத்தில் ஏதோ ஒரு சக்தி வைப்ரேஷன் வர மாதிரி தானாக வைப் ஆயிடுச்சு. பொண்ணும் பையன் 2 பேருமே ஈக்குவல் தான். ஆனால் இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஜெல் பாண்டிங் வந்துட்டு அவர்கிட்ட வரல. ஒரு அப்போ அந்த சின்ன வயசுங்கிறதுனால ஒரு 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் எதுவுமே தெரியல. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து எனக்கு ஃபேனை போட்டுட்டு தைலத்தை தடவி விட்டுட்டு ஒரு பெட்ஷீட்டை பற்றி படுத்து கட்டிப்பிடிச்சி படுத்து தூங்கினாங்க. என் கூட உடம்பு சரியில்லை. எங்கள் அம்மா அடித்தாங்க, திட்டினாங்க, அப்பா கிட்ட போகாதன்னு. அப்போ கட்டிப்பிடிச்சி படுத்தவ இது வரைக்குமே என்னை வீட்டில் இன்னமும் என் கூட தான் தூங்கிட்டு இருக்கிறா. ஆனால் எங்கள் அப்பா வந்து நான் பிறந்தப்ப தூக்க தெரியும் உடனே பிறந்துட்டேன்னு வாங்காமல் இல்லை. என்னை பார்த்துட்டு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன். நான் ஏதோ சைனீஸ்காரி மாதிரி கண்ணெல்லாம் குட்டியாக உள்ளேருந்து, இல்லை இது என் பிள்ளையே இல்லை, போய் நல்லா செக் பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஏதாவது மாற்றி தூக்கிட்டு வந்துட்டீங்க, நல்லா செக் பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இல்லை சார், அங்கேயே தான் செக் பண்ணிங்கன்னா உடனே போகிறது. அப்பாக்கள் நீங்கள் ஒன்று மறந்துடுறீங்க. நீங்கள் எதையும் பெண்கள்கிட்ட மறைக்க முடியாது. அதனால் நீங்கள் எதெல்லாம் மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ மனசை திறந்து அவங்க சொல்லிடுவாங்க. பெண் பிள்ளை பிறந்த நேரத்தில் என்ன மாதிரியான உணர்வு இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து ஆண் பிள்ளை வேணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அங்கே அப்படியே சரி டெலிவரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு எல்லாம் ஃபோன் வந்துச்சு. நானும் இங்கேருந்து கிளம்பிட்டோம், ஹாப்பியாக அப்படி கிளம்பிட்டோம். அங்கே போனோன்னே சரி பெண் குழந்தை அப்படின்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் மாறி இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. சரி பெண் குழந்தை தான், நான் இப்போ வந்து பையனை மாதிரி தான் வளர்த்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியுமா அது ஆண் பிள்ளைன்னு எதிர்பார்த்து தான் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு? ஆமாம் சார், இப்போ வரைக்கும் ட்ரெஸ்ஸுன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு ஷார்ட்ஸு இதெல்லாம் மட்டும் தான் போட விடுவார். பட்டு பாவாடையே 2-3 தான் இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஸ்கூலில் குர்த்தா போட்டுவாங்க அப்படின்பாங்க. அதெல்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை. எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் இது பொண்ணுங்க போடுறது வேணாம் அப்படின்னா, நான் பொண்ணு தானே அப்படின்னா ஆமாம்மா, அதுக்கப்புறம் ஓகே அதை எடுத்துக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. குர்த்தா எடுக்க விட மாட்டாங்க, பட்டு பாவாடை எடுக்க விட மாட்டாங்க, ஹாஃப் சாரி இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜீன்ஸு டாப்பு ஷர்ட்டு இது மட்டும் தான் எடுப்பாங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக குழந்தை பிறந்தவொடனே என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருந்தது? எனக்கு குழந்தை பிறந்தவொடனே வலி தான் சார் அதிகமாக இருந்துச்சு. வலி தான் அதிகமாக இருந்தது. ஏன்? குழந்தை உண்டான்னு சொன்னோடனே தண்ணி குறவு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தாய்க்கு. ஓ, அப்போ தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொன்னோன்னா குழந்தைக்கு வளர்ச்சியும் ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்படியே போச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு குழந்தை இதாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கல்யாணம் பண்ணும்போதே வந்து கலப்பு திருமணம், அதாவது என் ஒய்ஃப் வந்து கிறிஸ்டின்னு, நான் இந்து. நான் கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ பழங்கள் கொடுக்கறதுக்கு சத்துள்ள ஆகாரம் கொடுக்கும்போது எனக்கு கிடையாது. ஒவ்வொரு தோட்டத்துலேயும் போய் திருடி தான் எடுத்து வந்து கொடுப்பேன். நுங்கு, சக்கப்பழம், கொய்யாப்பழம், சப்போட்டா பழம் ஒவ்வொரு தோட்டத்தில் போய் திருடி தான் எடுத்து வந்து கொடுப்பேன். ஓகே. ஆனால் என் ஒய்ஃபுக்கு அது தெரியாது. சரி, நீங்கள் திருடி எடுத்து வந்து கொடுக்குறீங்க, அவங்களுக்கு தெரியாது. திருடிட்டு வரேன்னு சொல்லி தெரியாது. வேற வந்து குழந்தை வந்து 8வது மாதத்துலேயே பிறந்துட்டாங்க. பிறந்து வெளியே வருது. வெளியே வரும்போது ஆணும் பெண்ணு அப்படின்னு சொல்லி தராங்க. அந்த குழந்தைய வாங்க ஆள் கிடையாது. குழந்தை வாங்க வேறு பக்கத்தில் ஒரு வேலைக்காரி கூப்பிட்டு தான் நான் குழந்தைய வாங்க வச்சேன். தூய்மை பணியாளர்கள் வந்து கொடுக்குறாங்க. ஆமாம், தூய்மை அவங்க தான் வந்து அவங்க இன்னொரு குழந்தைய வாங்குறாங்க. குழந்தைய வாங்கிட்டு கையில் ஒரு 2 செகண்ட் தான் தந்துட்டு உடனே உள்ளே கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா நாள் பிறக்காமல் இருந்தால் அந்த குழந்தைய வாங்க கூட எங்களுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நான் இந்த மதம் மாதிரி கல்யாணம் பண்ணனால எங்கள் வீட்லேயும் வரல, அவங்க வீட்டிலேருந்து யாரும் வரல. அது பிறகு ஒரு வாரம் கழித்து தான் ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லோரும் பார்க்க வந்தாங்க. வெயிட் வந்து 1,400 தான். ப்ரீ மெச்சூர் பேபியாக பிறந்துட்டாங்க. ஆமாம், அது வந்து வேறு இங்குபெட்டில் தான் வச்சுருந்து. இங்குபெட்டில் வைக்கும்போது ரொம்ப கஷ்டம் தான். குழந்தை பிறந்தோன்னா தாயிட்ட இருந்து பால் கிடையாது. பால் வந்து ஒரு 1.5 மாதம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை. அதுக்கு பிறகுமே தாய்க்கு வந்து நிறைய இயற்கையான பொருட்கள், சத்துள்ள பொருட்கள் திருடி கொண்டு கொடுக்குறேன். அப்பவும் மறுபடியும் திருட ஆரம்பிக்கிறீங்க? ஆமாம், திருடினா இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகிறதுல என்ன, எங்கள் ஊர் கன்னியாகுமரி. அதனால் அங்கே வந்து தோட்டங்கள் இருக்குல்ல, வரவழி வழியில் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு கொண்டு செய்து கொடுப்பேன். 15 நாள் இங்கே வீட்டில் இருந்தாங்களோ, அதுக்கு பிறகு என்னால் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்கவும் முடியாது. இருந்தது ஒரு செயின், அதையும் அடமானம் வச்சு விற்றுட்டு அதுக்கப்புறம் என்னால் கடன் வாங்க முடியாது. ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணி கடன் அதிகமானோன்னா அதுக்கப்புறம் ஊரில் இருக்க கொஞ்சம் மனசு இதாக இருந்து அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டேன். அவங்க மனைவிக்கு கன்சீவாக இருக்க டைமில் சத்துணவுக்காக திருடி கொண்டாந்தா நீங்கள் அதான் தெரியாது. உங்கள் மனைவிக்கு குழந்தைக்கு தெரியாது. இன்னைக்கு தான் சொல்கிறேன். இன்னைக்கு தான் சொல்கிறேன். இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும். ஓகே. என்னைக்காவது அது வரும்போது நீங்கள் எதாவது மாட்டிருக்கீங்களா? அப்படி திருடும் போது யாராவது? இல்லை அப்படிலாம் மாட்டல. அது வரைக்கும் மாட்டல. அதெல்லாம் வந்து கரெக்டாக நேரம் பார்த்து தான் திருடுவேன். ஏன்னா சின்ன வயசில் எங்களுக்கு சாப்பாட்டு கூட பைசா கிடையாது. அப்பா குடிப்பார். அதனால் சாப்பாட்டுக்குன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் நெல்லிச்சோரே பார்ப்போம். மற்ற நாள்லாம் சோளக்காடி அந்த மாதிரி தான் பார்ப்போம். அதனால் திருடிதுங்கிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கை வந்த கலை. இன்னைக்கு இதை சொல்லணும்னு உங்களுக்கு தோணுது? இது இல்லாமல் வந்து சமயம் வரும்போது தான் சொல்லணும். நம்ம சும்மா சொன்னோம்னா அது நல்லா இருக்காதுல்ல. இல்லை, பொதுவாகவே நம்ம திருடுறத தப்புன்னு சொல்லுவோம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்படி ஒரு மனிதர் நீங்கள் கடந்து வந்திருக்காகும் போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சரின்னு நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா? சாப்பாடுக்காக தானே, பசிக்காக தானே, என்னோட பொண்டாட்டி பசங்களை பார்த்துக்கணுன்றதுக்காக தானே எடுத்தாங்க. ஸோ எனக்கு இது தப்புன்னு தெரியல. இவங்க தான் திருடி இருப்பாங்கன்னு தெரியும்.
அது தெரிஞ்சாலும் அவங்க அதை கேட்காம இருப்பாங்க. அதாவது சரி இந்த பையன் சாப்பாட்டுக்கு அந்த பையன் கஷ்டப்பட்டான், அந்த இதுக்காக தான் அவன் திருடினான், அதனால அவன் நல்ல பையன், அவனால ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்ல சொல்ல. அவங்க தெரிஞ்சும் அதை கேட்காம இருந்தாங்களா? அவங்க மேல உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நன்மதிப்பு அதுக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் நல்ல மதிப்பு. ஏற்கனவே ஒரு வாட்டி அவங்க வீட்டை நான் கூட்டு போயிருக்கேன் பொண்ணு. அவங்க வீட்டுக்கு? ஆமாம், அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிருக்கேன். ஓகே. அவங்க வீட்டு அவங்க சொல்லுவாங்க வீட்டில் அவங்க வீட்டுக்கு பூ பறிக்க போவோம், பூ பறிக்கும் அவங்க வீட்டு தோட்டத்துக்கு போவேன்னு செய்வேன். ஆனால் அவி தோட்டத்தில் பூ பறிக்க போவேன், ஆனால் அவி தோட்டத்திலே திருடிட்டு வருவேன். இல்லை உங்கள் ஊரில் பொதுவாகவே நிறைய நல்ல மனுஷங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேலே சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பையன்தான். வீட்டில் என்ன சொன்னாங்க, ஒன்று போதும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இல்லை வேண்டாம், பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு டெலிவரி ஆனோடனே உள்ளே போய் கையில் தூக்குனேன். அந்த பொண்ணு வந்து அவள் வந்த நேரம் எனக்கு வந்து வேலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு கொஞ்சம் கை தூக்கி விட்டுது. அதுலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு வந்து அவளை ரொம்ப பிடிக்கும். ஆண் குழந்தையை தூக்கும் போது இருந்த உணர்வும் பெண் குழந்தையை தூக்கும் போது ஒரு அப்பாவா உங்க உணர்வு என்னவா இருந்தது? பெண் குழந்தையை தூக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு கடைசியில் கஞ்சி ஊற்ற போகிறது அவள் தான். கடைசியில் கஞ்சி ஊற்ற பரவாயில்ல, கடைசி வரைக்கும் பொம்பளை பிள்ளை தான் கஞ்சி ஊற்றுவாங்க நம்புறீங்க? நிச்சயமா சார். ஆம்பளை பிள்ளைங்க ஊற்றுறது இல்லை. ஆம்பளை பசங்களை எதிர்பார்க்கவே கூடாது. கல்யாணம் முடிச்சுன்னா வெளியே அமுச்சு விட்டுறணும். நம்ம கூட வச்சுருந்தா நம்மள அமுச்சு விட்ருவாங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கஞ்சி ஊற்றுனீங்களா? நான் ஊற்றிருந்தேன் சார். அம்மா அப்பா தனியாக இருக்காரு. ஆட்டுறது சரியில்லையே. எனக்கு வந்து மனைவி வந்து 2வது திருமணம். மனைவிக்கு வந்து முதல் கணவர் இறந்துட்டார். நான் வந்து 2வது தத்தெடுத்தது. தத்தெடுத்து என்ன காரணம்னா, அண்ணன் மக. நீங்கள் அண்ணி தான் திருமணம் பண்ணியிருக்கீங்க? நான் முதல் திருமணமே அண்ணி தான். இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தை வேணாங்கிற முடிவை ஏன் எடுத்தீங்க? போதும், 2 பொண்ணை வளர்த்தனா போதும், நம்ம 2 பொண்ணை எடுத்து வளர்த்து நல்ல முறையாக பண்ணால் போதுன்ட்டு வேண்டான்னு முடிவு எடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஒன்று சொல்லுங்கள், இப்போ அண்ணன் இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மறு திருமணம் செஞ்சு வைக்கிறது கூட நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் அந்த அப்பாவா அந்த குழந்தைகளுக்கு பொறுப்பேற்றுக்கணுங்கிற எண்ணம் வந்ததில்ல, அது எதனால்? மறு திருமணம் நம்ம பண்ணி வச்சோம்னால அவங்க இந்த அளவுக்கு பார்த்துக்குவாங்களான்னு தெரியல. ஆனால் நம்மளாக பார்த்துக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு அந்த ஒரு இதாக இருக்குமில்லைங்க, மனம் வந்து திருப்தியாக இருக்கும். குழந்தைய பார்த்துக்கணுங்கிற முடிவை நம்ம எடுத்துருக்கலாம். ஆனால் ஏன் திருமணம் செஞ்சுட்டு அதை பார்த்துக்கணுங்கிற ஒரு முடிவை நம்ம எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும்ல? அன்னைக்கு இருந்த சூழலும் அந்த சந்தர்ப்பமும் என்ன? நம்ம வந்து வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சால் திருப்பி நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை பாக்கிங்கிற வரும்போது அவங்க வந்து அதையே மறுத்துருவாங்க. அப்படி பார்க்கக்கூடாது, செய்யக்கூடாது. இப்போ அவங்க 2 குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படும் போது நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? இப்போ வந்து அவங்க வேலைக்கு போக முடியாது 2 குழந்தைங்கள வச்சுட்டு, அப்புறம் அவங்க கஷ்டப்படணும். இவங்க யார் எந்த வீட்லேயாக இருந்தாலும் கொடுத்து உதவுறக்கு யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்குவோம். இப்போத்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் சார், எந்த வீடாக இருந்தாலும் அப்படி தான். அப்பா இல்லாத குறைய இன்னைக்கு சித்தப்பா உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குறாரா? கிட்ஸ் வேணாங்கிறத பிளான் பண்ணதே பெரிய விஷயம் தான் எனக்காக. இப்போ வரைக்கும் எந்த ஒரு குறையும் வச்சதில்லை. ஒரு திங்ஸ் நான் கேட்குறேன் அப்படின்னா நான் கேட்கறதுக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க. என் விருப்பத்துக்கு மேலே இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. எனக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா அந்த குழந்தைங்களை சரியா பார்த்துக்க முடியாதுங்கிற பயம்தான் உங்களை திருமணத்தை நோக்கி நகர்த்தினது இல்லையா? ஆமாங்க சார். ஓகே, அதுக்கு ஒரு பெரிய ராயல் சல்யூட். இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து எவ்வளோ ஆண்களுக்கு இன்னைக்கு சமூகத்தில் இருக்குன்னு தெரியல. இங்கே நிறைய அப்பாக்கள் சொன்னாங்க, எதிர்பாராத விபத்தாக பெண்கள் பிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? சார், எங்கள் அப்பா ஆக்சுவலி கை தூக்கல, ஆனால் அவரும் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, முதல் மகள். 2வது மகன் தான் பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்கப்போ விரலெல்லாம் ரேகை எடுத்துட்டு போய் ஜோசியெல்லாம் பார்த்து பையன் தான் பிறப்பாங்க அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாராம். ஹாஸ்பிட்டலில் பிறந்தோடனே தொட்டில் போட்டதை எடுத்து கையில் பார்த்தோன்னே எனக்கு நல்ல பெரிய கண்ணு, முகத்தில் பாதிக்கு கண்ணு தான் இருந்தது அப்படின்வாங்க. கண்ணை திறந்து அப்பாவை பார்த்தது தானோ, இல்லை எனக்கு இவ போதும் அப்படின்னு அப்பா அன்னைக்கு மாரோட அணைச்சு பிடிச்சிக்கிட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்காரு. பாருங்க, நீங்க மறைச்ச கதையை நாங்க உங்க பொண்ணுகிட்ட கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. கைரேகை மேட்டருங்கிறது ஆக்சுவலாக நான் பண்ணவே இல்லை. அது ஆக்சுவலாக எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்திருந்த போது அவங்ககிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஜோசியர் இங்கே இருக்கிறாங்க, இவங்ககிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆனால் பொண்ணான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் சொல்லிட்டான், பொண்ணுன்னு தான் சொன்னாங்க. சொன்னதை நான் அப்பவே ஏற்றுக்கிட்டேன். இல்ல அவங்க கண்டிப்பா மகன் தான் பிறப்பான். இல்லை, அவரால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தது, மகன் தான் எனக்கு வருவாங்கன்ட்டு. ஹாஸ்பிட்டலில் தான் அப்பாவுக்கு சர்ப்ரைஸ், ஓகே பொண்ணு அப்படின்ட்டு. அப்புறம் அவர் வாங்கின காசு கரெக்டாக சொல்லணும்ல. நாங்கள் 5 பேர். என் கூட பிறந்து யாருக்குமே வந்து எங்களுக்குள்ளேருந்து கூட பிறந்து பெண் பிள்ளைகள் யாருக்குமே கிடையாது. என் பெரிய அண்ணன், 2வது அண்ணன் எல்லாமே யாருக்குமே பெண் கிடையாது. எல்லாருமே சொன்னாங்க உனக்கும் பையன்தான் பிறப்பாங்க அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து என் கல்யாணம் முடிஞ்சு 3 மாதத்துல இறந்துட்டாங்க. இறக்குற அன்னைக்கு மத்தியானம் என்கிட்ட வந்து கையை பிடிச்சி என்கிட்ட, இல்லையா நான் போயிடுவேன்
ஆண்டவன் நீ ஏன் எடுக்காமல் எப்படி வச்சுருக்கான்னு தெரியலன்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு கை கால் வழங்காது. அப்போ நான் கன்னத்தில் தட்டி விட்டு அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நீங்கள் எப்போவுமே என் கூட இருக்கணும், நான் பார்த்துக்குவேன் அப்படி சொல்லுவேன். அப்போ அவங்க திருப்பி என் கையை தட்டிட்டு நான் எப்போவுமே உன் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி முடித்து ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரத்தில் அவங்களுக்கு திருப்பி மறுபடியும் வலிப்பு வந்துருச்சு. அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தோம். உயிர் போக போக அவங்களோட பிடி என் கையை விட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகலுது. மத்தியானம் சொல்லியிருக்காங்க, சாயந்தரம் இறந்துட்டாங்க. அதுக்கு அப்புறம்தான் என் சம்சாரம் கன்சீவ் ஆனது. கன்சீவ் ஆகி 40வது நாள் கன்சீவ் ஆகி டேட்டு தெரிஞ்சுது. அன்னைக்கே நான் பேர் வச்சேன் என் பொண்ணுக்கு. ஏன்னா சொல்லிட்டு செத்தது எங்கள் அம்மா. எனக்கு அப்போ நான் மதுரையில் ஒரு இடத்துல பாத்திர கடையில் வேலை பார்த்தேன். எனக்கு 1250 ரூபா சம்பளம். எனக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்குன்னு எனக்கு நியூஸ் வந்தது. உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு வரைக்கும் நான் அடையலை. அன்னைக்கு மாதிரி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு வரைக்கும் நான் அடையலை. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அன்னைக்கு. தகவல் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் போனேன். அவங்க தொட்டிலத்தை போய் தான் பார்த்தேன். நான் அந்த முகத்தை பார்க்கும்போது எங்கள் அம்மா இறந்து எனக்கு வாக்கு கொடுத்த, என் கையில் கொடுத்த வாக்கு தான் அந்த முகத்தை நான் பார்த்தேன். நான் அவங்களும் இன்னைக்கு அதே மாதிரி தான் என்ன மாதிரி எங்கள் தாய் இருந்தால் என்ன எப்படி கவனிச்சுக்குவாளோ அதே மாதிரி தான். நான் வீட்டுக்கு வந்தால் அப்பா எனக்கு உடனே சாப்பாடு வரும். லேசாக இருமிட்டா போதும் எனக்கு தண்ணி வந்துடும். கைகால் நைட் ஆனால் நான் படுத்துட்டேன்னா எனக்கு கைகால் அமுக்கி விடுவாங்க. ஏதாவது லேசாக இருமல் கோல்டுனா போதும் உடனே மாத்திரை பிச்சு எடுத்து கொடுக்கறதுலேருந்து. அதாவது என் அப்பா கிட்ட பேசுறதுனால சம்சாரத்துக்கு கோவம் வரும்னு சொல்லுவாங்க. அது எங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கும். தாய்க்கும் மகளுக்கும் சண்டை, டெய்லி சண்டை நடக்கும் இப்போ வரைக்கும். ஏன் புருஷன்கிட்ட இன்னும் பேச விட மாட்டேன், தூர விட்டுடி அப்படின்னு என் சம்சாரம் சொல்லுவாங்க அவங்ககிட்ட. இதை எங்கள் அப்பாட்ட நீ என்னம்மா பேசுகிற, தூரப்போம்மா அப்படின்னு இவங்க பேசுவாங்க. பைக்லலாம் போனால் நான் அப்பா கூட உட்காந்து போகணும்னு ஆசைப்படுவேன். அப்பா கூட நான் தான் வருவேன், நீ தம்பி கூட பைக்கில் வா அப்படின்னுவாங்க. நான் மூஞ்ச தூக்கிட்டு வருவேன். நான் மூஞ்ச தூக்கிட்டு வர்றதுனால அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணி பாப்பா என் கூட வரட்டும் அப்படின்னு அம்மாவை தம்பி கூட அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துடும். அதுக்கப்புறம் 2 நாள் நாங்கள் 2 பேரும் விரதம் இருக்கணும். இல்லை, சண்டை போட்டாலே வீட்டில் சமையல் ஆகாது, அதான் விரதம். ஆக்சுவலாக எங்கள் அப்பா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி பையன் வேணுமா பொண்ணு வேணுமான்னு ஆசைப்பட்டாங்களான்றது எனக்கு தெரியல. பட் எங்கள் அம்மாவுக்கு நான் பையனாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை. இப்போ எல்லாரும் இப்போ குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க அப்படின்னு. பட் எங்கள் அப்பா நான் பிறந்த உடனே அந்த ஊருக்கே சரக்கு வாங்கி பார்ட்டி கொடுத்தாருன்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதோட மட்டும் நிறுத்த மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கடன் அடைக்க 5 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மனசு ஃபுல்லா சந்தோஷம், அதனால ஃபுல்லா வாங்கி கொடுத்துருப்பாரு. என்ன சார், நிறைய பேர் சொன்னாங்கல்ல, நான் பொண்ணு பையனா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், எங்க அப்பா பொண்ணா வளர்க்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி இரு. அப்பாவுக்கு பையன் பொண்ணுன்ற டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. என் குழந்தைங்க, என் பசங்க அப்படின்னு எங்க அப்பா. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். பொண்ணாதான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாருங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே ஒரு ரொம்ப அழகான ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். எல்லாரும் சாக்லேட்டு முட்டாய் வாங்கி கொடுப்பாங்க, சரி 4 பேருக்கு வாங்கி கொடுப்பாங்கன்னு. 5 மாசம் கடன் கட்டுற அளவுக்கு ஊருக்கே ஒரு பார்ட்டி வச்சிருக்கீங்கன்னா அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்போ எங்கள் ஊரில் திருவிழா நடந்திருக்கிறேன். ஒரு கிராமம், அது திருக்கோயிலூர் பக்கத்தில். எல்லாம் போனவொடனே ஏண்டா மச்சான் பொண்ணு தடிச்சு அது இதுன்னு எல்லாம் உறவினர் தான், யாரும் இல்லை. அப்போ போய் ஒரு 10,000 ரூபாய்க்கு, அப்போல்லாம் விலை கம்மி, ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம். 10,000 கடன் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லை கையில் இருந்ததா? இல்லை, வாங்கிட்டு வந்தேன், கடன் தான் வாங்கிட்டு வந்தேன். 10,000 கடன் வாங்கிட்டு பார்ட்டி வச்சிட்டீங்க? ஆமாம், வீட்டுக்கு தெரியாதுன்னு நினச்சேன், தெரிஞ்சு போச்சு. ஓகே, 33 வருஷம் ஆகுது. 33 வருஷம் ஆச்சு. ஆமாம் ஆமாம். அன்னைக்கு 10,000 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. சரி, உங்கள் பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் மாற்றிக்கிட்ட விஷயங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் ஒரு அப்பாவா? தண்ணி சாப்பிடுவோம் நிறைய. தேவியால் தான் அதை நிப்பாட்டினேன். ஓகே. ஒரு 5 வயசு இருக்கும்போது எனக்கு எங்கள் வீட்டுலையும் ஒரு நாள் தகராறு. அதை அடிச்சுட்டு அவங்க அம்மாவை, எப்பா அது தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி இது பண்ணுறேப்பா அப்படின்னு சொல்லி வச்சுங்க, இனிமேட்டு குடிக்கலாமா அப்படின்னு சொன்னான். அன்னையிலேருந்து குடிக்கிறதே கிடையாது. நீங்கள் சொன்னதுக்காக அப்பா மாற்றிக்கிட்ட விஷயங்கள் என்ன? எல்லார் வீட்லேயும் அப்பா மகள் செல்லோன்றதை தாண்டி ஒரு மாதிரி அப்செசிவ் லவ் சொல்ல அப்பாக்கே மேலே. சின்ன விஷயத்துலேருந்து நான் சொன்னதுக்காக வேலையே மாறினார். அப்பா செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஐடி கேம்பஸில். நான் ஸ்கூலில் ஏதோ ஒரு பையன் கலாய்ச்சிட்டான், செக்யூரிட்டியோட மக தானே நீன்னு சொல்லிட்டு. அது வீட்டில் போய் குழந்தைங்க சாதாரணமாக சொல்கிறது தானே, அதை சொன்னேன். அதுக்கப்புறம் படித்து அதே ஐடி கேம்பஸில் அட்மின் ஜாபில் சூப்பரண்ட் ஆனார். படித்து அதுக்கப்புறமா 2 குழந்தைங்க வந்ததுக்கப்புறம். சில பேர் தான் லவ் பண்ண பொண்ணுக்காக படித்து வேலைக்கு போவாங்க பார்த்துருக்கேன், கம்பெனி ஆரம்பிப்பாங்க பார்த்துங்க. ஆனால் பொண்ணு சொன்ன வார்த்தைக்காக செக்யூரிட்டியாக இருந்த ஒருத்தர் அதே ஆஃபீஸில் போய் அட்மினில் உட்காந்து படிச்சிருக்கீங்களா சார்?
ராயல் சொல்லிட்டு உங்களுக்கு ரிட்டையர் ஆகும்போது ஆஃபீஸில் ரிட்டையர் ஆனேன், அவள் எதிர்பார்த்த மாதிரியே. ரெண்டாவது இன்னொரு விஷயம், கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் பொருளாதாரத்தில் எனக்கு கொஞ்சம் வீழ்ச்சி இருந்தது, கொஞ்சம் பண தேவைகள் இருந்ததுனால நான் வெளிநாடு போகிறதுக்கு ஒரு ஜாப் கிடச்சிது. விசாலாம் ரெடி ஆகிடுச்சு, அவங்களே ஸ்பான்சரில் கொடுத்தாங்க. கிளம்பி போகும்போது இவளுடைய அழுகை தாங்க முடியல. என்னை விட்டுட்டு போகாதீங்கப்பா, என்னால் இருக்க முடியாது என்ன கற்றுன ஒரே காரணத்துக்காக குவைத்தில் எனக்கு கிடைச்ச ஜாப்பை நான் வேண்டான்னு சொல்லிவிட்டு திரும்பி இதே ஜாப்பில் கண்டினியூ பண்ணேன். ஆக்சுவலாக எங்கள் அப்பா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறையா ஒர்க்ஸ் பண்ணார். அண்ணாவும் நானும் பிறந்ததுக்கப்புறம் ஏதோ அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக பாடி பில்டிங்கில் போய் அவரே நிறையா அச்சீவ் பண்ணி அவருக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிட்டாரு. நான் ப்ரொஃபஷனல் பாடி பில்டர். நான் மிஸ்டர் தமிழ்நாடு கோல்டு மெடலிஸ்ட் 2012-13. இப்போ ஒரு 200 பாடி பில்டர் ட்ரைன் பண்ணியிருக்கேன், இன்னும் பசங்களை ட்ரைன் பண்ணிட்டு இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். பெண் குழந்தை பிறந்தனால உங்கள் வாழ்க்கை என்ன மாறுச்சு சார்? பொண்ணு பிறந்த பிறகு நான் வேலைக்கே போக ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நான் வேலைக்கே போகல. ரொம்ப பொறுப்பாக இருந்திருக்கீங்க அதுக்கு முன்னாடி? அதுக்கு நான் ரொம்ப பொறுப்பாக இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து எங்கள் அம்மாவை பார்த்துட்டு எங்கள் அம்மா எனக்கு கண்ணை பார்த்தே சாப்பாடு போட்டு பழக்கப்படுத்திட்டாங்க. அதனால் வந்து என் மகளுக்கு நான் சாப்பாடு செய்யணுன்ட்டு முதல்ல சமையல் கற்றுக்கினேன். ஒய்ஃப் நல்லா சமையல் செஞ்சாலும் நான் அவங்களுக்காக வந்து ஒரு விதமான சமையல் வந்து செஞ்சு கொடுப்பேன். செஞ்சு கொடுத்து பாருமான்ட்டு. 2 பொண்ணு, 2 பொண்ணுமே வந்து ரொம்ப பாசமாக வளர்த்ததுனால வீட்டில் வந்து மெயினாக சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல சொன்னால் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுது. எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலி மீட்டிங்னு ஒன்று கண்டக்ட் பண்ணோம் மாதம். அவரோட 10 வயசுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை சொல்ல ஒன்று ஒன்றா நான் கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தோம். ஏஜுக்கு வர பிரச்சனைகள், சில பிரச்சனைகள், அவங்க வயசில் வர பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையும் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கினாங்க. இல்லை, அவங்க வெளிப்படையாக சொல்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. ஏன்னா அதை அனுமதிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. ஐயோ பயந்துகிட்டு இருந்தாங்கன்னா நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்படியான விஷயங்கள் அந்த மீட்டிங்கில் என்ன நடந்திருக்கு? இல்லை, அவங்க வந்து ஒரு ஆண் நண்பர் வந்து எனக்கு வந்தார். முதல்ல வந்து என்னை வேறு மாதிரி அப்ரோச் பண்ணார். இது மாதிரி நான் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு. இதெல்லாம் வந்து ஒன்றுமே பெரிய விஷயம் கிடையாது. எல்லாமே அந்த வயசில் வர ஸ்டேஜ் தான். இது நான் அப்பாவாக இருந்து சொன்னது. சொல்லி கொடுத்து அவங்களும் அதை எடுத்துக்கினாங்க. ஆமாப்பா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் சொன்ன பிறகு அவனை கேட்டுட்டான், நான் கொஞ்சம் மாறி வரேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தருணம் மட்டும் இல்லாமல் பல தருணங்கள் இது மாதிரி நட சொல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில் சொல்கிறதுக்கு காரணம் ஒருத்தரும் கண்டிப்பாக வந்து ஒரு மாதம் ஒரு டேட் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேமிலி மீட்டிங் கண்டக்ட் பண்ண சொல்ல பசங்க கிட்ட உட்காந்து பேசுங்க. இப்போ ஒரு ஃபேமிலி மீட்டிங் அப்படின்னு வரும்போது நிறைய குடும்பங்களில் மீட்டிங்கே நடக்கிறது இல்லை. அப்புறம் எங்கள் ஃபேமிலி மீட்டிங்கு. ஸோ இந்த மீட்டிங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அப்பா சொன்னார்ல ஒரு விஷயம், அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன். அவங்க ப்ரப்போஸ் பண்ணி அவங்க வந்து இப்போது நான் வந்து உங்கள் வீட்டில் சொல்லிவிடுவேன், உங்கள் வீட்டில் இது பண்ணிவிடுவேன், உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவேன், உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவேன், நீ என்கிட்ட பேசின மாதிரியே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு அனுப்புவேன். ஸோ அந்த மாதிரி அப்படிலாம் அது என்ன நடந்துச்சுன்னா, இப்போ நீ வந்து ஒத்துக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து எப்படின்னா வெறும் கான்டாக்ட் நேம் மட்டும் சேவ் ஆகிருக்கும். அதனால அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, என்ன மாதிரி என் டிபியை வச்சுட்டு என் கான்டாக்ட் நேமே சேவ் பண்ணிவிட்டு நான் பேசின மாதிரியே வாட்ஸ்அப்பில் வேறு ஃபோன்லேருந்து பண்ணிவிட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் அம்மாவுக்கு அனுப்புனேன்னா நீ பேசினு தானே நம்புவாங்க, நீ தானே என்கிட்ட பேசியிருக்க அப்படின்ற மாதிரி என்கிட்டயே அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது எனக்கே பயமாக இருந்துச்சு. இதே 2 நாளாக மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ எனக்கு ஸ்கூலில் வந்து பேட்ச் பார்ட்டி ஃபேர்வெல்லாம் இருக்கும் போது வெளில போகவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. இவங்க ஏதாவது வந்துருவாங்களோ, இவங்க ஏதாவது என்கிட்ட இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் நான் வீட்டில் வந்து போக மாட்டேன், எனக்கு வந்து நான் போகலன்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா அப்பாவும் ஏன் நீ தானே ஆசையாக போய் ட்ரெஸ் எடுத்து ஏன் போக மாட்டேன்னா, எனக்கு இப்படி அன்னைக்கு உட்காந்து பேசும்போது சொல்லிட்டேன் இந்த மாதிரி என்னை இது பண்ணுறாங்கப்பா. எங்கள் அப்பா வந்து உன்னை பற்றி தான் எனக்கு தெரியுமேடா, நீ இதை ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியதானே, நான் பார்த்துருப்பேனே, நான் வச்சுப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் செம்மையை அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் இதை பண்ணலப்பா, நான் இந்த மாதிரி பேசவே கிடையாது அப்படின்னு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இதெல்லாம் வயசில் வர்றது தான். இதில் என்ன ஒரு பெரிய மேட்ரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எந்த அப்பாவும் அப்படி பண்ண மாட்டார். எங்கள் அப்பா அவங்கக்கிட்டே ஃபோன் பண்ணி பேசினாரு டேரெக்டாக. ஆமாம், நான் நேரில் பார்த்து அந்த பையன்கிட்ட பேசினேன். என்ன சொன்னீங்க? ஏஜில் வர எல்லாருக்கும் வர ப்ராப்ளம் தான் இது வந்து இதே ஸ்பேஸை வந்து நீ கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா திருப்பி டார்ச்சர் பண்ணால் நாங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டியது. அவங்க அம்மா கிட்ட பேசி அவங்ககிட்ட பேசி அதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம். அவரும் வந்து புரிஞ்சுக்கிட்டார். அதாவது உங்கள் அப்பா ஒரு ஆண் தேவதை அப்படின்னு சொன்னால் எந்த விஷயத்துக்காக அதை சொல்லுவீங்க? எங்கள் ஃபேமிலி நிறைய கஷ்டம் இருக்கும். இது வரைக்கும் அவர் அழுது நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப கஷ்டம். நாங்களாம் அழுவோம், எங்கள் அம்மா நானே அண்ணெல்லாம் அழுவோம். ஆனால் இது வரைக்கும் அவர் அழுது நான் பார்த்ததே இல்லை. என்கிட்ட ஷேர் பண்ணலாம், எவ்வளோ வேணால் ஷேர் பண்ணலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு தெரியணும் அவங்க வலி என்ன வேதனை என்னன்னு எனக்கு தெரியலாம். அழுகலாமா? என்கிட்ட அழுகலாம். வெளியில் போய் அழக்கூடாது. வெளியில் அவங்க போல்ட்னஸ் வந்து போயிடக்கூடாது. அந்த போல்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பையனை தான் நான் எதிர்பார்ப்பேன். ஆண்கள் அழுகாமல் இருந்தால் தைரியமானவங்க வீரமானவங்கன்னு யாரோ சொல்லி உங்களை காலங்காலமாக ஒரு இடத்துல மென்டல் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் கூட ஒரு ரியாலிட்டி ஷோலேருந்து அதில் நான் கண்ணீர் விட்டுருக்கேன்.
அதுக்காக எனக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. படம் பார்க்கும்போது சில உணர்வையான காட்சிகள்லாம் கண்ணீர் வரதான் செய்யும். நீங்கள் உணர்வை அடக்கி அதுக்கு எகெயின்ஸ்டாக ஒன்று பண்ணி அதுதான் வீரம், அதுதான் பெரிய தைரியமாக பார்க்கப்படுது இருக்குல்ல, அதை மாற்றிக்கங்கன்னு சொல்கிறேன். ஓகே சார். உங்களை எல்லாம் ஒரு லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்பா ஒரு ஆண் தேவதைன்னு சொல்கிறதா இருந்தால் இந்த லிட்டில் பிரின்சஸ் என்ன காரணத்துக்காக அதை சொல்லுவீங்க? அவர் ஆக்சுவலி வந்து பாவப்பட்ட ஜென்மம் சார். தேவதைன்னு சொல்கிறதோட பாவப்பட்ட ஜென்மம். அவருக்கு வந்து 2 தங்கச்சி, ஒரு அக்கா, ஒரு தம்பி. எங்கள் சித்தப்பா வந்து சிங்கப்பூரில் இருக்காருன்னா அதுக்கு காரணம் எங்கள் அப்பா வந்து அவருக்கும் அப்பாவாக இருந்து அவரை படிக்க வச்சு அனுப்பியிருக்காரு. எங்கள் 3 அதாவது அத்தைக்கும் கல்யாணம் பண்ணது எங்கள் அப்பா தான். இன்னைய வரைக்கும் நாங்கள் 3 பொண்ணுங்க இவ்வளோ ஃப்ரீடமாக இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம். ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தை கூட எங்கள் கண்ணுக்கு காமிக்காமல் இருக்காருன்னா அவ்வளோ கஷ்டத்தையுமே அந்த பாவப்பட்ட ஜென்மம் வந்து பார்த்துட்ருக்கு. எங்கள் அப்பாவை ஆண் தேவதைன்னு அந்த க்ரௌனை நான் அவருக்கு கொடுக்கறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் அப்பா உண்மையாகவே ஒரு ஆண் தேவதை, அவரோட வாழ்க்கையை இழந்த ஒரு ஆண் தேவதை. உங்கள் அப்பா ஆண் தேவதை அப்படின்னு ஒரு கிரீடம் சூட்டுறதா இருந்தால் எந்த காரணத்துக்காக அதை செய்வீங்க? எங்கள் அப்பா தான் எங்களோட பாத்ரூம் போகிற அந்த துணியை கூட சின்ன இதில் துவைச்சி போட்டிருக்காங்க. நான் இப்போ வந்து பீரியட் டைமில் இருந்தால் எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ என்னோடய ட்ரெஸ்ஸை கூட எங்கள் அப்பா வந்துட்டு துவைச்சி தருவாங்க. அதே மாதிரி ஸ்பீச் காம்படிஷன், எஸ்ஏ காம்படிஷன் எதுவாக இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இதோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்கணும் அப்படின்னு சொல்லாமல் எங்களை வந்து முன்னேற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் எங்கள் அப்பா. ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து அவருக்கு பொண்ணாக பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நிச்சயமாக எங்கள் அப்பா ஒரு ஆண் தேவதை. இதை நான் நேராக எதுவும் சொன்னதில்லை, இப்போ தான் சொல்கிறேன். எங்கள் அப்பா ஏன் எனக்கு ஆண் தேவதைனா எங்கள் அம்மா தான் சார் சொல்லியிருக்காங்க. எங்கள் பாட்டிக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது 8 வருஷமாக குழந்தைல கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா தனியாக இருந்துருவாங்கன்றதுக்காக எங்கள் அப்பா 8 வருஷம் எனக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்காக வெயிட் பண்ணதுனால எங்கள் அப்பா எனக்கு ஆண் தேவதை. ரொம்ப அழகாக சொன்னீங்க. 8 வருஷம் உங்களுக்காக வெயிட் பண்ண ஒரு ஆண் தேவதை. எங்களுக்கு வந்து ஒரு 8 வருஷம் குழந்தை இல்லை. கிராமத்தில் என்ன சொல்கிறாங்க, இல்லை உன் பிள்ளைக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, பொண்ணு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. 8 வருஷம் கழிச்சு பிறந்ததுனாலயா என்னன்னு தெரியல, எங்கள் அம்மா என்னை அடிப்பாங்க போவாங்க. எங்கள் அப்பா சீன்ற வார்த்தை கூட என்ன சொன்னது கிடையாது. நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீ ராசியானவமா, நீ ராசியானவமா இப்படி தான் சொல்லிட்டு இருப்பேன். பசங்க இப்போ ஸ்கூலுக்கு போய் அங்கே யாருன்னா என் பசங்களை வந்து நீ கீழ் ஜாதி அப்படின்னு ஏதோ சொல்லிடக்கூடாதுன்னு ரிலீஜனே மாற்றி விட்டாரு. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஹிந்துஸு, நானும் என் தம்பி மட்டும் கிறிஸ்டியன். ஸோ நாங்கள் வந்து SC ST. ஆனால் நானும் என் தம்பி மட்டும் ரோமன் கேத்தலிக். இங்கே நிறைய நேரங்களில் சமூக நீதிக்காக கூட கடவுளை மாற்ற வேண்டிய சூழல் வந்திருக்கு பாருங்க. எங்கள் வீட்டில் இன்னமும் மாதா ஃபோட்டோவும் இருக்கும், மேலே கணபதி, சரஸ்வதி, கிருஷ்ணர் ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். இது உங்கள் பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற வழி வந்து உங்கள் முகத்தில் எனக்கு தெரியுது. ஏன்னா அது இட்ஸ் நாட் அ ஸ்மால் டிசிஷன். எதனால் அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? நம்மக்கிட்ட வந்து ஒரு நோட் புக்ஸோ ஒரு புக்கோ வாங்கணுன்னா ஊர் உள்ள போகணும். ஸோ ஊர் உள்ள போனோன்னா செப்பல் போட முடியாது. ஸோ நான் சொல்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் இப்போல்லாம் நார்மலாக இருக்காங்க. டேடி வந்து ஒரு வாட்டி நல்லா ஜாலியாக அவங்க ஸ்கூலில் ஃபங்க்ஷன் இருந்துச்சா, அப்போ டேடி வந்து சூப்பராக பாட்டெலாம் எழுதுவார். ஒரு கூட்டு கிழியாக ஒரு தோப்பு குயிலாக, அந்த பாட்டு வந்து டேடி ஃபஸ்ட்டு பாடினாரா 8th ஸ்டாண்டர்டில். ஓன் லிரிக்ஸு, பட் மியூசிக், இந்த மியூசிக்கில் டேடி அப்போவே பாடியிருக்காரு. பட் ப்ரைஸ் வந்து வேறு யாருக்கோ கொடுத்துட்டுருக்குறாங்க. ஸோ எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, உன் டேலண்ட்டுக்கான ப்ரைஸ் உனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்னால் அது தாங்க முடியாது. அதனாலேயே டேடி வந்து என்னை ஒரு டான்ஸ் கிளாஸ், கர்நாடிக் கிளாஸ், பரதநாட்டியம், வெஸ்டர்ன் கிளாஸ் எல்லாத்துலேயும் சேர்த்து நான் எல்லாத்துலேயுமே எவ்வளோ ப்ரைஸஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் ப்ரைஸ் எடுத்துன்னு வந்தால் என் பொண்ணு ப்ரைஸ் எடுத்துனேன். ஏன்னா எங்கள் அப்பானால் அன்றைக்கி வாங்க முடியல. ஹீ டிசர்வ்ட் இட் பேக் தென். ஸோ அது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஐ ஹாவ் ஸோ மெனி மேல் ஃப்ரெண்ட்ஸ். தட் இஸ் பிகாஸ் எங்கள் அப்பாவை பார்த்து தான். எங்கள் அப்பா தப்பில்லை, ஸோ எல்லா ஆம்பளையும் தப்பில்லைன்ற ஒரு POV. உங்கள் அப்பா ஏன் உங்களுக்கு ஆண் தேவதை? பசிக்கும், கையில் எங்கள் அப்பா கிட்ட காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க, எங்கள் அப்பா பழைய கஞ்சி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு பீரோ ஃபுல்லாக துணி இருக்குது, ஒரு செல்ஃப் ரேக் ஃபுல்லாக எனக்கு செருப்பு இருக்குது. அப்பா கிட்ட பிஞ்சு போன செருப்பு, இன்னொன்று பிஞ்சதை தச்சு வச்சுருக்க செருப்பு, அது மட்டும்தான். நான் சொல்லியிருக்கேன் நிறைய டைம், எங்களுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறீங்கல்ல, உங்களுக்கு செலவு பண்ணி ஒரு சட்டை வாங்குங்க, ஒரு செருப்பு வாங்குங்க, ஒரு பேண்ட் வாங்கி போடுங்க, ஒரு வாட்ச் வாங்குங்க,
வாங்க மாட்டாங்க. எங்களுக்காக இவ்வளோ சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்களா, நீங்கள் ஏன் கஞ்சி சாப்பிட்றீங்க, எனக்கு இதுவே போதுமா, நீங்கள் சாப்பிட்றதுல தான் எனக்கு வயிறு நிறையும் அப்படின்வாங்க. சின்ன வயசில் எங்கள் வீடு ஓலை வீடு தான். அப்போது மழை பெஞ்சதுன்னா ஒழுகும், ஃபுல்லாக ஒழுகும். நாங்கள் சின்ன பிள்ளைங்க. எனக்கு ஆனால் இது இன்னும் ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா நடுவில் சென்டரில் உட்காந்துருப்பாங்க. எங்கள் அப்பா மடியில் நான் என் தம்பி படுத்திருப்போம். அம்மாவையும் படுக்க வச்சுட்டு ஒழுகிற வீட்டில் ஒரு இரும்பு ரேக் அந்த தகரம் மாதிரி எங்கள் அப்பா பிடிச்சி வச்சுருப்பாங்க. நைட்லேருந்து காலையில் வரைக்கும் பிடிச்சி வச்சுருப்பாங்க. நாங்களாம் அப்பா மடியில் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்போம், அப்பா நினைஞ்சிக்கிட்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு எங்கள் அப்பா ஒரு ஆண் தேவதை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், எங்கள் அப்பா கிட்ட நான் இது வரைக்கும் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ரொப்போஸ் வந்தாலும் இந்த மாதிரி வருதுப்பா பார்த்துக்கோங்க, லெட்டர் வந்தாலும் அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க எங்ககிட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும். அந்த கன்சல்ட் பண்ணுறதுக்கான ஃப்ரீடமை கொடுக்கணும். அந்த ஃப்ரீடம் எனக்கு எங்கள் அப்பா கொடுத்துருக்காங்க. அதனால எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஆண் தேவதை. உங்கள் அம்மாவே உங்களுக்கு பிள்ளையா வந்து பிறந்திருக்கு. இப்போ உங்கள் அம்மா உங்களை பற்றி திருப்பி சொல்லும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? என்னை பற்றி இவ்வளோ வச்சுருக்காங்கங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியுது. பொதுவாக அவங்க என்னென்னா ஒரு கோயில் குளத்துக்கு போனால் கூட யாராவது ஒருத்தர் கை இப்படி ஏந்திட்டாங்கன்னா கண்ணீர் விட்டுருவாங்க. நான் எதுக்குமே அழுக மாட்டேன். அந்த என் பொண்ணு அழுதுருச்சுன்னா என்னால் தாங்காது. தர்மத்துக்கு கை ஏந்திட்டாங்கன்னா அந்த பிள்ளை அழுதுரும். அப்போ தர்மம் எடுத்து கொடுக்கணுன்னா என் பாக்கெட்டில் எடுக்கிறதுக்குள்ளே என் பாக்கெட்லேருந்து எடுத்து அப்படியே கொடுத்துரும். இதுக்காகவே நான் என்ன பண்ணுறேன், கோயிலுக்கு போனேன்னா எடுத்து சில்லற மாதிரி கையில் வச்சுக்குவேன். நான் எடுத்து வந்துட்டானா இவன் கையில் எடுத்து நீட்டிகிட்டே இருப்பேன். இல்லைன்னா கையில் எவ்வளோ இருக்குன்னு தெரியாமலே பிடிங்கி கொடுத்துரும். கேட்டிங்களா? அப்படிலாம் இருந்து இந்த அளவுக்கு என்ன நினச்சிருக்காங்கன்னா உண்மையிலே எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொசைட்டியே சொல்லிச்சு ஏன் பொண்ணு குழந்தைய சினி ஃபீல்டுக்கு அனுப்புகிற, அது ரொம்ப மோசமான ஃபீல்டு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நைட்டாக இருந்தாலும் சரி, எந்த டைம்லையாக இருந்தாலும் சரி, அவங்க கூப்பிட்டாங்கன்னா எப்போ எந்த டைமாக இருந்தாலும், அச்சாக்கு உடம்பு சரியில்லைனாலும் கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க. அதொன்று. அப்பாங்க அழுக மாட்டாங்க, பசங்க அழுகக்கூடாதுன்னு இருக்குது. இந்த மாதிரி பாட்டிலெலாம் ஒரு அப்பாங்க அழுது பார்த்தது இல்லைன்னு. ஆனால் நான் வந்துட்டு எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா நான் அழுகிறதுக்கு முன்னாடி அங்கே அழுதுருவாங்க. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் எனக்கு ஸ்கூலுக்கு போகும்போது கூட சாக்ஸ் போட்டு விடுவாங்க. எனக்கு போட தெரியாமல் இல்லை, இருந்தாலும் காலையில் ஊட்டி விடுறதா இருந்தால் சரி, சாக்ஸ் போடுறதா இருந்தால் சரி, எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. அதனால எப்பயுமே அத்தை பெஸ்ட் ஆண் தேவதை தான். ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. எங்க வீட்ல வந்து இதான் நான் சொன்னேன்லம்மா, ஆம்பளைங்க அழுக மாட்டாங்கன்னு சொல்லி. இப்போ நான் தைரியம் இல்லாத ஆளுக்காக அழுகலை, உணர்வு ஒரு இடத்துல. இப்போ அவங்க அப்பாவை பற்றி தான் அவங்க சொன்னாங்க, எனக்கு என் அப்பா ஞாபகம் வந்துருச்சு. என்னுடைய பர்சனலாக எனக்கு நடந்த அனுபவத்தை இங்கே சொல்லி அது ஒரு டைம் எடுத்துக்க விரும்பலை. பட் நீங்கள் பேசின எல்லாத்துலேயும் எங்கள் அப்பா தெரிஞ்சார். எவ்வளோ பேர் எனக்கு விமர்சனம் பண்ணாங்க சினிமா கூட்டு போகும்போது. ஆனால் எங்கள் அப்பா என் கனவுக்கு இது வரைக்கும் ஒரு நாள் கூட தடையாக நின்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடஞ்சி அழுதுட்டாங்க. கடைசியாக கையெடுத்து கும்பிட்டேன் உங்கள் பொண்ணை பார்த்து. ஏன்? கோயம்புத்தூர்லேருந்து வர்றேங்க. நான் வருஷம் பேசியிருந்தேன். சினி ஃபீல்டு அவளுக்கு பிடிக்குதாட்டு இருக்குது அப்படின்னு எனக்கு மனசுக்குள் பட்டுச்சு. அது இல்லாமல் அவளுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி நானே கெஸ் பண்ணிட்டேன் சார். இவளுக்கு ஏதோ இருக்குது, இவ்வளோ யார் கொண்டு வர்றது, எனக்கு சினி ஃபீல்டுனா என்னென்னு தெரியாது சார். அப்புறம் சரின்ட்டு எப்படி போகிறது உள்ள சினி ஃபீல்டுன்னா கொஞ்சம் ஒரு ஃபேஷன் ஆச்சு. என்னால் ஃபேஷன் எப்படி பண்ண முடியும், நான் 10வது தான் படிச்சிருக்கிறேன், ஃபேஷன் எப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்டு மூலியமா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை உள்ளே போனேன். உள்ளே போய் ப்ரொடக்ஷன் மேனேஜராக போனேன் சார். கொஞ்சமாக அதுக்குள்ளே பாப்பாங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் வாங்கி கொடுத்தேன். அவங்களுக்காக நீங்கள் அங்கே போய் உள்ளே போய் ஆமாம் சார். எனக்கு ரூட்டு கிடைக்கணும்ல சார். 2 பொட்ட பிள்ளைங்க எப்படி அனுப்புறது, எல்லாருமே சொல்லுவாங்க பொட்ட பிள்ளைங்க போகக்கூடாது அப்படின்னு. அப்புறம் சரின்ட்டு அப்படி கொண்டு போயிட்டேன். அவங்க 2 பேர் ஷார்ட் ஃபிலிமு, அப்புறம் வெப் சீரிஸ் இதெல்லாம் பண்ண வச்சுட்டேன் சார். அப்புறம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண வெற்றி சார் படத்தில். அப்புறம் நான் இப்போ ஒரு டைரக்ஷன் பண்ண போகிறேன் சார் ஒரு படம். நீங்கள் டைரக்ஷன் பண்ண போகிறீங்க? ஆமாம் சார். பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களின் கதைகள், அதாவது இந்த ஜேர்னி கேட்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப மிரட்சியாகவும் ஆச்சரியமாக இருக்குது. இவர் என்னடானா நான் வந்து செக்யூரிட்டி வேலையை விட்டுட்டு நான் படித்து மேலே போனேன்னாரு, வெளிநாடு போகிறத விட்டுறேங்கிறாரு. நீங்கள் லேத்து வேலையை விட்டுட்டு சினிமாவில் ப்ரொடக்ஷன் மேனர் அசிஸ்டண்டாக இப்போ டைரக்டராக வேறு ஆக்கியிருக்கீங்க. அதுக்கு உங்கள் பொண்ணு தான் ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஆமாம் சார். சொத்துன்ட்டு எதுவுமே சம்பாதிக்கல. நான் வந்து ஒரு 60 கிலோ தங்கம் மட்டும்தான் சேர்த்து வச்சுருக்கேன் சார். இங்கே ஒரு 40, வீட்டில் ஒரு 20 கிலோ இருக்குது சார். அது மட்டும்தான். வீட்டில் ஒரு 20 கிலோ இருக்காது. வீட்டில் ஒரு 20 கிலோ சார். சின்னவா
எங்கள் அப்பா சொல்லுவார் லைஃபே வேணாம், எனக்கு ரொம்ப ஃபினான்ஷியலாக கஷ்டமாக இருக்குன்னு முடிகிற போகிற நேரத்தில் சொல்லுவார். வண்டி எடுத்துகிட்டு போய் ஹைவேல விட்டுலான்னு இருந்தம்மா, அப்போ கண்ணை மூடும் போது யார் முகமும் ஞாபகம் வரல, எனக்கு உன் முகம் மட்டும்தாம்மா ஞாபகம் வந்துச்சு. நீ இல்லைனா நான் என்னம்மா பண்ணுவேன், நான் இல்லைனா நீ என்னம்மா இருப்பேன், நான் யோசிச்சேம்மா, அதுக்காக மட்டும் நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். எந்த கஷ்டம்னாலும் இந்த குழந்தைக்காக பார்த்துடணும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். ஆனாலும் எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எங்கள் அப்பாவை பார்ப்பேன் நான். எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அப்பாக்காக நம்ம என்ன வேணால் பண்ணோம், நம்ம லைஃப்பில் வந்து இது ஒரு பிரச்சனையே இல்லை, எங்கள் அப்பாக்காக நான் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு நான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு அதனால தான் நான் வந்து எல்லா சுச்சுவேஷன்லையுமே தைரியமாக இருந்திருக்கேன். பொண்ணுன்னு சொன்னவங்கலாம் எப்படி வளர்த்துருக்காரு பாரு அப்படின்னு ஒரு பேரை கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறது எங்கள் அப்பாக்காக மட்டும்தான். என்னோட கல்யாணத்தப்போ எனக்கு நிறைய அப்பாங்க கிட்டயோ இல்லை அரேஞ்ச் மேரேஜ்லயோ பிரச்சனை இருக்குது வந்து எந்த பிரச்சனைனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஃபேஸ் பண்ணிக்கணும், திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, அங்கேயே பேசி முடி அப்படின்ற பேசுகிற அம்மா அப்பாங்களை நிறையா பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா என்னை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த புகுத வீடு தான் உன் வீடுன்னு கிடையாது, இந்த வீடு உனக்கு நேற்றும் உன் வீடாக இருந்தது, இன்றைக்கும் இது உன் வீடு, நீ 40 வருஷத்துக்கு அப்புறமாவும் நான் இருக்கிற வீடு உன் வீடு தான் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துறாரு. எந்த பிரச்சனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் என் அம்மா அப்பா கிட்ட நான் போகலாம், நான் மறைச்சி உரைச்சி பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் தாண்டி எங்கள் அப்பா எனக்கு பண்ணது என்னன்னா, என்னோட கல்யாணம் வந்து ரொம்ப கிராண்டாக நடந்தது. நல்லா மெனு பார்த்துட்டு இதெல்லாம் மெனுல இருந்ததா எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுத்தாரு. எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கல்யாணத்தோட முடிவில் வந்து வாவா என் தேவதையை பாட்டு எனக்காக அவர் பாடினாரு. ஸ்டேஜ் நான் போட்டோ எடுத்துட்டு இருந்தேன், கெஸ்ட் எல்லாரும் கூட ரிசப்ஷன்ல நின்றுட்டு கீழே நின்று அப்பா பாட்டு பாடுறாங்க, கண்ணில் இருந்து தண்ணி தாரே ஊத்துது. அங்கே போய் நின்று ஒரு அந்த 5 நிமிஷம் அந்த பாட்டு ஃபுல்லாக பாடினாரு. ஸ்டார்டிங்ல வந்து அந்த பெண் பிள்ளை பிரியும் போது தந்தைக்கும் மகளும் காண உறவு என்ன அப்படின்னு கேட்குறப்போலாம் எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா வளர்த்தது எல்லாமே நான் கண்ணு முன்னாடி வருவனா என் தேவதையே பொன்பாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா, வான்மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மையிடவா, மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு நானிடவா, வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. என்ன சொல்றது சார், அது அந்த லைன் அது ரொம்ப என்னை பாதிச்சிருச்சு. மகளுக்கும் தந்தைக்கும் உள்ள உறவு என்ன, பெண் பிள்ளை பெற்றவரை விட்டு பிரியும் போது அந்த லைன் வந்துட்டு இதுக்கு மேலே உனக்கு எனக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்குறப்போ எங்கள் அப்பா எனக்கு சொன்ன பதில் வந்து நீ என்றைக்குமே எனக்கு மகள் தான், உனக்கு என்றைக்குமே அப்பா தான் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆணித்தரமாக பதிஞ்ச ஒரு விஷயம். உங்க அப்பா ஆண் தேவதை அப்படின்னு ஒரு கிரீடம் சூட்டுறதா இருந்தா எந்த காரணத்துக்காக அதை செய்வீங்க? நம்ம லைஃப்ல ஒரு ஸ்பார்க் வரும், அந்த ஸ்பார்க்கு தான் ஆண் தேவதைன்றதை ப்ரூவ் பண்ணும். இந்த இடத்துல இவர் இல்லைன்னா நம்ம இருக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்ல. அது எப்போ நடந்ததுன்னா, நான் 3rd இயர் படிக்கும்போது நடந்தது. நான் ஹோல் காலேஜே எதிர்த்தும் போது எங்கள் அப்பா போராடி எனக்கு அங்கே படிப்பு கொடுத்தாரு. பொண்ணு படித்தா மட்டும்தான் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினச்ச ஒரு ஆம்பளை சார் எங்கள் அப்பா. என்னை 19 வயசில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. எங்கள் தாய்மாமாவுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. நான் ஒரு நாள் வீட்டில் வந்து சாணி அள்ளிகிட்டு இருக்கோம். என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணப்போ சொல்கிறேன், எப்பா என்ன எனக்கு முன்னேற்றம் இருந்துச்சு, 2 டிகிரி படித்து எனக்கு என்ன முன்னேற்றம், நான் சாணி தான் அள்ளுறேன் அப்படின்னு சொன்னேன். கல்யாணம் முடிச்சு 4 நாளில் நான் சொன்னேன், நான் 2 டிகிரியுமே வந்து நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகு தான் நான் படித்தேன். 1st இயர் படிக்கும் போதே வந்து பொண்ணு பிறந்துட்டா. பொண்ணை ஃபுல்லாமே டெலிவரிக்கு 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நான் காலேஜுக்கு போனேன். HOD சொல்கிறாங்க, லேபில் இடிச்சு தான் உன் குழந்தை வெளியே வரப்போகுது, நீ பார்த்துட்டே இரு, நீ ஓடுற ஓட்டத்துக்கு உங்கள் அப்பாவை தான் முதல் சொல்லணும், எதுக்கு இவ்வளோ வேகமாக கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு. 2 நாள் லீவு கொடுக்குறேன், வீட்டுக்கு போன்னு சொன்னாங்க. 2 நாளில் டெலிவரி பார்த்துட்டு 30 நாள் சார் பிள்ளையை தூக்கிட்டு காலேஜுக்கு போயிட்டேன். நான் பிள்ளை பெற்றுட்டேன், 30 நாள் தான் நான் லீவு போட்டேன். எனக்கு இங்கே நான் எக்ஸாம் எழுதுவேன். எங்கள் அப்பா வந்து அன்றைக்கி கேட்குறாங்க, கையை பிடிச்சி அழுகுறாங்க சார். அன்றைக்கி என் பிள்ளைக்கு படிக்க சொல்லுங்கள், 30 நாள் ஆயிடுச்சு சார், பிள்ளைக்கு வந்து நான் செமஸ்டர் எழுத என்னால் கொடுக்க முடியாது, நீங்கள் நெக்ஸ்ட்டு செமஸ்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன். சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பிள்ளையை படிக்க வச்சுருக்கேன். அந்த பிள்ளைக்கு ஒரு சூழ்நிலை, ஏதோ குழந்தை இருந்தது, அந்த பிள்ளையை விட்டுட்டு 30 நாள் அந்த பிள்ளை வந்துருச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் எப்படியாவது அந்த பிள்ளைக்கு படிப்பு கொடுத்தா தான் அந்த பிள்ளை மேலே வரும். வாட்ச்மேன் முதற்கொண்டு சொன்னாங்க சார், படித்து என்ன செய்ய போகுது, என் பிள்ளை படித்தாதான் நாளைக்கு முன்னேறி வரும்னு சொல்லி எங்கள் அப்பா நம்பினார். இன்னைக்கு வரைக்குமே எங்கள் அப்பா என்னால் எவ்வளோ பெருமைப்படுறாரோ இல்லை, எங்கள் அப்பாவில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் போய் சொல்லிட்டேன், எக்ஸாம் டைம் நீ எந்த இதாக இருந்தாலும் சரி கலெக்டர் வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளை எக்ஸாம் எழுதும், அதுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியும், நான் ஒரு ஆடு மேய்க்கிற தொழிலாளியா அப்படிங்கும்போது அந்த அம்மா மேலங்களும் பார்த்துச்சு, குழந்தை யார் வச்சுக்கிடுவான்னாங்க.
அந்த பச்சை குழந்தை யாரு என் பொம்பளையால 30 நாள் பிள்ளை சார், 30 நாள் பிள்ளை யார் வச்சுக்கிருவான்னு கேட்டாங்க. என் பொம்பளையாலே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வாங்கி இன்னைக்கு வரைக்கும் என் மகன் எங்க அம்மாவை தான் அம்மானு கூப்பிடுவா. இப்போ அப்பா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைக்கணும்னு பிடிவாதமா இருந்தார் இல்லையா? நீங்க படிச்சு இன்னைக்கு என்னவா இருக்கீங்க? அந்த கல்வி உங்களுக்கு என்னவா பயன்பட்டு இருக்கு? நான் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன் சார். பட்டாசு கடையில் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ 30 வயசு ஆயிடுச்சுங்க சார். அவங்களுக்கு வந்து நான் ஒரு தொழில் அவரை ரன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்து நான் வந்து நெட்டு அந்த மாதிரி என் லைஃப்பை வந்து கவர்மெண்ட் ஜாப்குள்ளே நான் இன்வால்வ் பண்ணிக்கிருவேன். கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ் வந்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அப்பாவுக்கு உறுதியாக சொல்லியிருக்கேன் சார். கண்டிப்பாக வருவேன். உங்களுக்கு என்ன இலக்கா வச்சிருக்கீங்க? நீ படிச்சிங்க, இப்போ பிஎட் பண்ணீங்க, அடுத்து வந்து ஒரு தொழில் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு என்ன இலக்கு? நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் எடுத்து தான் தீருவேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் இருக்கேன் சார். சார் நான் எங்கள் அப்பாவை என்ன சொல்லணும் அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு 1 இயர் வரைக்கும் தெரியாது எனக்கு எங்கள் அப்பா தனியாக மேரேஜ் பண்ணி வச்ச விஷயமே எங்கள் அம்மாவுக்கு வந்து தெரியாது. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால யாருமே ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் என் பொண்ணு எடுத்த முடிவு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எங்கள் அப்பா தனியாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்கள் அம்மா இல்லை 1 இயர் வரைக்கும் யாருக்குமே தெரியாது, ரிலேட்டிவ்ஸ் யாருக்குமே எனக்கு கல்யாணம் ஆன விஷயமே வந்து தெரியாது சார். 1 இயர் வரைக்கும் காலையில் நைட் 2 வேளையுமே என்னை வந்து பார்த்துட்டு போவாங்க. என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதை தாண்டி இப்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். என் பசங்களை காலையில் டியூஷன் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து இந்த வயசான காலத்தில் ஒரு மாடிப்படி ஒரு நம்ம 2 தடவை ஏறினாலே முடியாது. பட் இந்த வயசான காலத்தில் ஒரு 10 தடவை 20 தடவை எனக்காக என்னை பார்க்கறதுக்காக அப்பப்போ வந்துக்கிட்டே இருப்பாங்க. போய் படுத்து ரூம் கதவை சாத்தோன்னே காலிங் பெல் அடிப்போம். என்னப்பா சாமி பண்ணுறேன்? நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், உனக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் பாரு, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன்னு என் குழந்தைய பார்த்துக்கிறாரு. நான் இவ்வளோ லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா என் கல்யாணத்தை நடத்தி வச்சதுனால, எனக்கு பிடிச்ச ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்ததுனால தான் நான் இவ்வளோ லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கேன் சார். எனக்கு இந்த ஹாப்பினஸ்ஸை கொடுத்த எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஆண் தேவதைன்னு தான் கண்டிப்பாக சொல்வேன் சார். எனக்கு மேக்கப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஸோ எங்கள் அப்பா என்ன பண்ணார், நான் 12th முடித்தோடனே இந்த மேக்கப் கோர்ஸ் படிக்க வச்சார். படிக்க வச்சு ஒரு மேலே வந்து எப்படி ஃபீமேலாக சேஞ்ச் பண்ணணுன்றதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக எங்கள் அப்பா அவரை ஹேரை க்ரோ பண்ணார். இப்போவும் அந்த ஹேர் இருக்கும். அப்படியா? ஸோ எங்கள் அப்பாவுக்குமே ஹேர் க்ரோ பண்ணுறது பிடிக்காது. என் தம்பி அதிகமாக முடி வச்சாலே திட்டுவார். ஸோ நான் வந்து அந்த மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும், என் பொண்ணு அவளோட டேலண்ட்டை காட்டணுன்றதுக்காக அவர் ஹேர் க்ரோ பண்ணிக்கிட்டாரு. எவ்வளோ வருஷம் சார் வளர்த்தீங்க? 3.5 வருஷம் ஆச்சு. அந்த முடியை கொஞ்சம் அவுத்து காட்டுறீங்களா? பத்தலை, எல்லா அப்பாக்களுக்கும் சேர்ந்து தானே கொடுக்குறீங்க. நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்தாச்சு. சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. ஏஎஸ்டி மைக்கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர் சார். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்மா. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் முதல்ல அதை ஹெல்த்தியாக டிஸ்கஸ் பண்ணணும். ஃபேமிலி மீட்டிங் அப்படின்னு ஒன்று போடுங்க, அது சார்ந்து ஒரு விவாதத்தை வீட்டுக்குள்ளே வைங்க. அது மூலிமா குழந்தைகள் பெற்றோர்களுக்குமான ஒரு நல்ல நல்லுறவை ஏற்படுத்துன்னு சொன்னார். வாங்க சார், 2 பேர் வாங்க. ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர் சார். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். 2 பேருக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கணுங்கிறதுக்காக கணேச விலாஸ் கள்ளமுட்டாய் மதுரை நிறுவனத்தின் CEO அர்ஜுன் ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். கள்ளமுட்டாய் சாப்பிட்ருக்கேன், உங்களுக்கு பார்க்க. கல்வியின் முக்கியத்துவத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. ஆடு மேய்க்கிறவராக இருந்தாலும் பிள்ளைங்க அத்தனை பேரும் படிக்கணும், அறிவு முக்கியம்னு போராடி பிள்ளைய படிக்க வச்சுருக்கீங்க. இன்றைக்கி தொழிலதிபராக ஆக்கியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை நிகழ்ச்சி சந்திச்சு சார். பரிசு கொடுங்க. ஐஐடி செக்யூரிட்டி டு ஐஐடி அட்மினா அப்பாவை மாற்றிருக்கீங்கம்மா. ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்பாவாக எல்லாருக்கும் மாற்றிருக்கீங்க. மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.